வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எளிமையாக செய்யக்கூடிய ஒரு இட்லி மிளகா பொடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எடுத்துக்குங்க. அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்குங்க. அதே போல் எந்த அளவில் எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதில் கால் பங்கு கருப்பு எள்ளு அதையும் நல்லா பொரிய விட்டுடுங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், அப்புறம் உப்பு, இதை எல்லாத்தையும் வறுத்துடணும். ஏன்னா உப்பில் தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகும். அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா உப்பையும் மிளகாயும் போட்டு வறுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பொறன்னு இருக்கும். இது மிக்சியில் போட்டு அரைச்சா உங்களுக்கு சுவையான இட்லி பொடி, தோசை மிளகாய் பொடி ரெடி ஆகிடும். நம்மளோட சுவையான இட்லி மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வீடியோவில் கலர் ரொம்ப கம்மியாக தெரியுது, வெள்ளையாக தெரியுது. பட் ஆக்சுவலி இது நல்லா சிகப்பாக இருக்குது. வீடியோவில் கலர் தெரியல. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா.